மருதமலை பஸ் ஸ்டாண்டில் ஒற்றை யானை அலறி அடித்து ஓடிய வியாபாரிகள். நள்ளிரவில் புகுந்த காட்டு யானை சைரன் ஒலியால் திருப்பி வனப்பகுதிக்குள் விரட்டிய வனத்துறையினர். செல்போன் வீடியோ காட்சிகள் வைரல். முருகனின் 7ஆம் படை வீடாக போற்றப்படும் கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அடிவார பகுதியில் நேற்று நள்ளிரவில் உணவு தேடி வந்த ஒற்றை காட்டு யானையால் பெரும் பரபரப்பு நிலவியது. மருதமலை முருகன் கோவிலுக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் இந்த ஆன்மீக தலத்தில் சமீப காலமாக வன விலங்குகளின் ஊடுருவல் அதிகரித்து வருவது பக்தர்களுக்கிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருந்து கீழே இறங்கிய அந்த யானை திடீரென மருதமலை பேருந்து நிலையத்திற்குள் கம்பீரமாக நுழைந்ததை கண்ட கடை வியாபாரிகள் பொதுமக்கள் நிலைகுலைந்து போயினர். வனப்பகுதியை ஒட்டி உள்ள இந்த பகுதியில் யானைகள் புகுந்து சேதங்களை விளைவிப்பதை தடுக்க வனத்துறையினர் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் அடங்கிய குழுவினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்த நிலையிலும் இந்த ஒற்றை யானை பேருந்து நிலையத்தில் வந்துள்ளது. அருகே கடைகள் வைத்திருந்த வியாபாரிகள் யானையின் சத்தத்தை கேட்டு அலறி அடித்துக் கொண்டு பாதுகாப்பான இடங்களை நோக்கி ஓட்டம் பிடித்தனர். யானையை விரட்டுவதற்காக பொதுமக்கள் பெரும் கூச்சலிட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் தங்களது வாகனங்களில் பொருத்தப்பட்டிருந்த அபாய ஒலியை எழுப்பி யானையை வனப்பகுதிக்குள் விரட்டினர். சுமார் அரை மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அந்த ஒற்றை யானை வனப்பகுதிக்குள் சென்றது.